பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் திண்டிவனம் அடுத்த தாய்லாபுர தோட்டத்தில் தனது தந்தையையும் பாமக நிறுவனருமான மருத்துவர் ராமதாஸை மீண்டும் நேரில் சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய ராமதாஸின் உடல்நலம் குறித்து விசாரிக்க இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அண்மை காலத்தில் இரண்டாவது முறையாக தந்தை மகன் சந்தித்துள்ள நிலையில் பாமகவிற்குள் பல்வேறு அரசியல் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுவதால் இந்த சந்திப்பு கட்சி தொண்டர்களிடையே முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற கனரக லாரி திடீரென பழுதடைந்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தூத்துக்குடியில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்ற 22 சக்கர லாரியின் பின்பக்க சக்கரத்தை இயக்கும் சென்சார் கருப்பூர் சுங்கச்சாவடி அருகே செயலிழந்ததால் மேம்பாலத்தில் லாரி நின்றது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பின்னர் லாரி சாலையோரம் கொண்டு செல்லப்பட்டு பழுது நீக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் கோட்டாப்புக்கும் அடுத்த தந்திரியான் குப்பத்தில் அரசு ஆரம்ப சுகாதார மையம் இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் சுகாதார மையத்திற்கு பூட்டு போட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி சுகாதார மையம் மாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டிய அவர்கள் தந்திரியான் குப்பத்திலேயே மருத்துவ சேவை தொடர்ந்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் தந்திரியான் குப்பம் ஆரம்ப சுகாதார மையம் தொடர்ந்து செயல்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். இதில் பங்கேற்ற கல்லூரி மாணவ மாணவிகள் பெண்களுக்கு 21 வயதிற்கு பிறகே திருமணம் செய்து வைக்க வேண்டும், பெண் சிசு கொலையை தடுக்க வேண்டும் மற்றும் குடும்ப நலனை பாதுகாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தொடங்கிய பேரணி 4 முனை சந்திப்பு வரை நடைபெற்றது. விழுப்புரம் அருகே ஏனாதிமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட கரும்பு மஞ்சள் நோய் தாக்குதலால் கடுமையான பாதிக்கப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு ரூபாய் 75,000 வரை செலவு செய்த நிலையில் கரும்புகள் வளர்ச்சியின்றி காய்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நோய் பாதித்த கரும்புகளை வெட்டிச் செல்ல அனுமதி கிடைக்காததால் சில விவசாயிகள் விளைநிலத்திலேயே டிராக்டர் மூலம் கரும்பை உழுது எருவாக மாற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள தனியார் அட்டை தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குடோன்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அட்டை மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளில் தீப்பற்றி தொழிற்சாலையின் பெரும் பகுதிக்கு வேகமாக பரவியது. பல்வேறு தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த வீரர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தீயை கட்டுப்படுத்த தீவிரமாக போராடி வருகின்றனர். இதனிடையே அப்பகுதி மக்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் மற்றும் சேத மதிப்பு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் 15 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் உள்ளிட்ட சமூக நல அமைப்பினர் மாநில தேர்தல் ஆணையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 2011ஆம் ஆண்டுடன் முடிவடைந்த நிலையில் அதன் பிறகு தேர்தல் நடத்தப்படவில்லை என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். மக்களுக்கு அதிகாரம் வழங்கும் வகையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி புசி வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் பழமையான மரம் திடீரென வேரோடு சாய்ந்து விழுந்ததில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த டெம்போ வாகனம் சேதமடைந்து மரம் விழுந்த நேரத்தில் வாகனத்திலும் சாலையிலும் யாரும் இல்லாததால் பெரும் உயிரிழப்பு நல்வாய்ப்பாக தவிர்க்கப்பட்டது. சாலையின் குறுக்கே மரம் விழுந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் மரத்தை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். புதுச்சேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் ஒப்பந்த ஆசிரியர்களை நீக்கிவிட்டு புதிய ஒப்பந்த ஆசிரியர்களை நியமிக்க முயற்சி நடைபெறுவதாக தேசிய மக்கள் முன்னணி நிறுவன தலைவர் சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நடவடிக்கை உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என தெரிவித்த அவர் ஒப்பந்த ஆசிரியர்களை நீக்கும் முடிவை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தினார். இல்லையெனில் புதுச்சேரி அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படுவதுடன் மாணவர்களை ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்தப்படும் என்று சுவாமிநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட பிரச்சனைகளை கண்டித்து போராட்டக்காரர்கள் விளக்கங்களை எழுப்பினர். மேலும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், மகளிருக்கு மாதம் ரூபாய் 4000 உரிமை தொகை வழங்க வேண்டும் மற்றும் அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி அடுத்த திருக்கனூர் அருகே தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் 11ஆம் வகுப்பு மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கைக்கிளப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது மாணவன் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்ற பொழுது தனியார் பள்ளி வாகனம் மோதியதாக கூறப்படுகிறது. விபத்தில் கீழே விழுந்த மாணவன் மீது வாகனம் ஏறியதில் அவர் உயிரிழந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பள்ளி வாகனத்தை அடித்து சேதப்படுத்தினர். சம்பவம் குறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பாக பழகிய தச்சு தொழிலாளியை தாக்கி வெள்ளி சங்கிலி மற்றும் செல்போனை பறித்துச் சென்றதாக 2 பேரை திருக்கனூர் போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூரைச் சேர்ந்த சஞ்சயை மண்ணாடிப்பட்டு ஏரிக்குறை அழைத்துச் சென்று மது அருந்திய போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஜெயக்குமார் மற்றும் ஜெயபிரதாவன் ஆகியோர் தாக்கி சுமார் 70,000 மதிப்புள்ள வெள்ளி சங்கிலி மற்றும் செல்போனை பறித்ததாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் இருவரையும் கைது செய்த போலீசார் பறிக்கப்பட்ட பொருட்களை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களை விரைவுபடுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் குலத்தோங்கன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் 100 நாள் வேலை திட்டம், கிராமச்சாலை மேம்பாட்டு மற்றும் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மத்திய அரசின் திட்ட பலன்கள் பொதுமக்களுக்கு தாமதமின்றி சென்றடைய அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என வைத்தியலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயர் லேஃபில் மற்றும் வேக்டிங் வடிவமைப்பு போலியாக பயன்படுத்தி வலி மாத்திரைகள் தயாரித்து விற்பனை செய்ததாக பரபரப்பு புகார் எழுந்துள்ளது. ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட இந்த மருந்துகளை அதிகாரிகள் சோதனை செய்ததில் அவை போலியானவை என்பது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. தொடர் விசாரணையில் புதுச்சேரி குருமாம்பேட்டையில் செயல்படும் மருத்துவ தயாரிப்பு நிறுவனம் மீது சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கடற்கரை பகுதியில் 18 மீட்டர் அதாவது 60 அடி ஆழ்கடலில் நீந்திய ஸ்கூபா டைவிங் வீரர்கள் சுமார் 7000 கிலோ பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியாளர் அரவிந்த் தலைமையில் தாரகை ஆராதனா குழுவினர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். கடல் மாசுபாட்டை தடுக்கவும் பிளாஸ்டிக் பயன்பாட்டின் பாதிப்புகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மேற்கொள்ளப்பட்ட இந்த சாதனை முயற்சியின் வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே காடாம்புலியூர் சமத்துவபுரத்தில் வசிக்கும் நரிக்குறுவர் சமுதாய மக்கள் தங்கள் குடியிருப்பு பகுதிக்கு சுற்றுச்சுவர் மற்றும் மின்சார வசதி ஏற்படுத்த தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். குடியிருப்புக்கு அருகே மயானம் இருப்பதால் சடலங்கள் எரிக்கப்படும் போது ஏற்படும் புகை மற்றும் துர்நாற்றத்தால் பாதிக்கப்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் பல ஆண்டுகளாக மின்சார வசதியின்றி இருளில் வாழ்ந்து வருவதாக கூறிய 50க்கும் மேற்பட்ட அரசு உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவான திஷா கூட்டம் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் MK விஷ்ணு பிரசாத் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்யா செந்தில்குமார் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் சாலை, கழிவுநீர், கால்வாய், வாய்க்கால் தூர்வாறுதல் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.